பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். வணக்கம் ஜெயஹிந்த். இன்னைக்கு அமெரிக்கா மற்றும் ரஷ்யா இதை பற்றி ஒரு மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். 2 நாட்டு அதிபர்களும் கிட்டத்தட்ட 90 நிமிஷம் பேசியிருக்காங்க தொலைபேசி மூலயமா. இதில் கோர் இஷ்யூ அப்படின்றது உக்ரைன் ரஷ்யா போர், 2வது இஷ்யூ அப்படின்றது ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு உண்டான யுத்தம். பேசினது சாதாரண ஆட்கள் கிடையாது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பும் ரஷ்ய அதிபர் புதினும் ரொம்ப பிரேக்கிங்காக, அதே மாதிரி ரொம்ப டீட்டெயில்டான அனாலிசிஸாக இப்போ நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த கால் அப்படின்றது 29ஆம் தேதி இரவு, இந்திய நேரப்படி 30ஆம் தேதி காலையில் நடந்துச்சு. இந்த 90 நிமிஷம் கால் அப்படின்றது இந்த போர் முடிவுக்கு வந்துருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நான் சொல்கிறது உக்ரைன் மற்றும் ரஷ்யாவுடைய போரை. இப்போது இந்த காலில் என்னென்னது, ஃபஸ்ட்டு புத்தின் என்ன மெசேஜ் கொடுக்குறாரு ட்ரம்ப்புக்கு. இந்த இடத்துல கிரெம்லினோட ரீட் அவுட், அவங்களுடைய அதிகாரப்பூர்வமான இதை நம்ம பார்த்தோம் அப்படின்ற போது இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் இனிஷியேட்டிவ், இது அடுத்த கட்டத்தை நோக்கி போகுது. ஸோ போன முறை புத்தின் அவர்களும் ட்ரம்ப் அவர்களும் பேசினதை விட இது பின்னோக்கி போகலை, முன்னோக்கி போகுது அப்படின்றது ஃபஸ்ட்டு செய்தி. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த போருக்குண்டான அப்ஜெக்டிவ்ஸ், எய்ம், எதுக்காக இந்த போர் துவங்கப்பட்டது அப்படின்றத எப்படியாவது நாங்கள் அச்சீவ் பண்ண தான் போகிறோம் போரில், இருந்தாலும் பேச்சுவார்த்தை மூலிமா இதை நடக்கிறது நல்லது அப்படின்றாங்க. ஸோ ரஷ்யா அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை அசர்ட் பண்ணுறாங்க. போகிற நாங்கள் இன்னும் எவ்வளோ வருஷம் வேணாலும் கண்டினியூ பண்ணுவோம், எங்களுடைய எய்மை நாங்கள் அச்சீவ் பண்ணுற வரைக்கும், பட் பேசி தீக்கிறது பெட்டர்னு தோணுது அப்படின்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா இந்த யுத்தத்தை முடிக்கணும்னு அர்ஜென்சியில் இருக்காங்க. ஸோ ரஷ்யா கிளியர் கட்டாக ஈரானோட அதே ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்துகிறாங்க. இன்ஃபேக்ட் ரஷ்யாவோட ஸ்ட்ராட்டஜியை ஈரான் பயன்படுத்திகிட்டு இருக்கு. அவசரம் இல்லை, இதுதான் எங்களுக்கு தேவை, பேசி சால்வ் பண்ணுவோம், இல்லாட்டியும் இராணுவ ரீதியாக நாங்கள் இதை அச்சீவ் பண்ணுதான் அப்படின்னு போகும்போது அவங்களுடைய அந்த வில்லிங்னஸ் டு ஃபைட், அந்த ஸ்ட்ரென்த்தை காமிக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி ISW அப்படின்ற ஒரு திங்க் டேங்க் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவுடைய பேட்டில் ஃபீல்ட் ஸ்டோரியை இது கொஞ்சம் மாற்றி பேசுது அப்படின்னும், ஏப்ரல் 29ஆம் தேதி இந்த போரை கண்காணித்து தொடர்ந்து பார்த்து இது எதை நோக்கி போகுது, யார் ஜெயிக்கிறாங்க யார் தோக்குறாங்க அப்படின்றத பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 2026 பிப்ரவரி டு ஜூன் மாதம், குறிப்பாக பிப்ரவரி டு மே மாதம் ரஷ்யா ஒரு மேசிவான கெயின் எடுத்தாங்க. அவங்க விட்ட பகுதிகளையும் பிடிச்சாங்க, உக்ரைனில் இதுவரை உக்ரைன் கண்ட்ரோலில் இருந்த பகுதிகளையும் பிடிச்சாங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய பிளண்ட்டை இவங்க ஏற்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்றத இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் போர் உத்தியோகம் சொல்லுது. ஸோ 26 பிடிச்சதை ரீட்டைன் பண்ண தடையிட்டு இருக்காங்க ரஷ்யா. ஏன்னா யுக்ரைனோடைய அந்த அஃபென்சிவ், குறிப்பாக ட்ரோன்ஸ் மற்றும் அவங்களுடைய இயந்திரங்கள் சண்டை போட்டுட்டு இருக்கிறத நம்ம பற்றி ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தோம். இதுவும் ரஷ்யாவுடைய இந்த டோன், அவங்க பேர் நாங்கள் போரில் வெற்றி பெற்றுட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதும் முன்னுக்கு புண்ணு மிரணா இருக்குது அப்படின்றதும். அதே மாதிரி 26 பிப்ரவரிக்கு பிறகு 27 பிப்ரவரி இந்த ஒரு வருடத்தில் உக்ரைன் ரஷ்யாவுடைய எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலே மிகப்பெரிய தாக்குதல்கள் நடத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 1500-2000 கிலோமீட்டர் உள்ளே தாக்கினதும், அதே மாதிரி போன வருடம் அவங்க பண்ண ஆப்ரேஷன் ஸ்பைடர் வெப் கிட்டத்தட்ட 3500 கிலோமீட்டர் தள்ளி சைபீரிய எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ரஷ்யன் மிலிட்ரி பேஸை தாக்குனதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அந்த இடத்துல உக்ரைனுக்கு எக்ஸாஷன் இருக்கு, அவங்க இதுக்கு மேலே சண்டை போடக்கூடிய நிலைமையில உக்ரைன் இல்லை, இதெல்லாம் உண்மையாக இருந்தாலும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெடியூஸ்டு சாவர்னிட்டி, அதாவது இவ்வளோ இடத்த 25% தங்களுடைய இடத்த நைப்பர் நதிக்கு கிழக்கு பக்கமாக இருக்கக்கூடிய மொத்த பகுதியும் ரஷ்யாட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கு அவங்க தயாராக இல்லை அப்படின்றதான் இங்கே இருக்கக்கூடிய பாயிண்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மே 9ஆம் தேதி இப்போ இந்த போர் நிறுத்தத்துக்கான ஒரு பேச்சு ஆஃபரை புத்தின் கொடுத்துருக்காரு. மே 9 ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது விக்ட்ரி டே பரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரஷ்யாவில் மிகப்பெரிய லெவலில் கொண்டாடுவாங்க. இந்த வெற்றி நாள் விழா அன்னைக்கு போர் நிறுத்தத்தை அறிவிச்சுட்டு ரஷ்யா கேட்கக்கூடிய அந்த 20% உக்ரைன் பகுதிகளை ரஷ்யா கிட்ட கொடுத்துட்டு
உக்ரைனுக்கு எந்த காலத்திலையும் நேட்டோ மெம்பர்ஷிப் இருக்கக்கூடாது அப்படின்றத அவங்க ரொம்ப வருஷமா வலியுறுத்திட்டு இருக்காங்க. பட் நேட்டோவே இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம போச்சு. உக்ரைன் பண்ண மிகப்பெரிய பிளண்டர் இந்த நேட்டோ மெம்பர்ஷிப் பின்னாடி போனதா. நேட்டோவே இன்னைக்கு சைலண்ட் போயிருக்கு அப்படின்றத பாக்குறோம். ஸோ இந்த இடத்துல இவங்க நடுவில் ஈஸ்டர் அப்போ ஒரு போர் நிறுத்தம் சொன்னாங்க. பட் 2 பேருமே மாறி மாறி குற்றம் சாட்டாங்க, இவங்க தான் தாக்குறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ புத்தினுக்கு இப்போ ஷார்ட்டா இப்போ மே 9 இருந்து ஒரு 30 நாள் போர் நிறுத்தம் கிடைச்சா கூட இதுல பாத்தீங்க அப்படின்னா புத்தினுக்கு ஒரு 4 அட்வான்டேஜ் இருக்கு. நான் தான் அமைதிக்கு உண்டான வழியை தேடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். அதே மாதிரி அமைதிக்காக நான் போரை நிறுத்திட்டேன், இப்ப நீ தான் சண்டை போட்டுட்டு இருக்க அப்படின்னா அக்ரஸர் யாருன்ற அந்த நரேட்டிவ் மாற்ற முடியும். ஜெலன்ஸ்கிக்கு அந்த ப்ரெஷரை அதிகமாக இது பண்ண முடியும் அப்படின்றத பார்க்குறோம். அதே சமயம் ட்ரம்ப்புக்கு சொந்த நாட்டுக்கும் உலக நாட்டுக்கும் மத்தியில நான் போரை நிறுத்திட்டேன்னு சொல்லி இப்போ அவர் 10 யுத்தங்களை உலகத்துல நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவரே ஒரு யுத்தத்தை ஆரம்பிச்சு எங்க போய் அப்படின்னு சொல்லக்கூடிய சிக்கித்தனி ட்ரம்ப் இருக்காருன்றதை பார்க்குறோம். ஸோ இந்த நேரத்துல உக்ரைன் ரஷ்யா போர் தற்காலிகமா 1 மாசமா வந்ததுன்னா அது ட்ரம்ப்புக்கு கிரெடிட்டை கொடுக்கும். அதுவும் ஒரு வகையில ரஷ்யாவுக்கு நல்லதுதான். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ரஷ்யாவுக்குமே அவங்களுடைய அதிகபட்சமான டிமாண்ட்ஸை இனிமே பின்வாங்கணும் அப்படின்ற அவசியமே இருக்காது. இப்போ ஈரான் இந்த இடத்துல அஜெண்டால இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இருக்கு. உக்ரைனுக்கு தாண்டி தன்னுடைய ஜியோ பொலிட்டிக்கல் ஸ்ட்ரென்த்தை புத்தின் அவர் காமிக்கணும் அப்படின்றத பாக்குறாரு. ஏன்னா இந்த இடத்துல ஈரானுக்கு இந்த நெகோசியேஷன்ஸை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பாகிஸ்தானை நம்மளெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஈரான் நான் நினைச்சேன்னா ஈரானுடைய அமைச்சரையே கூப்பிட்டு பிரதமரையே அதிபரையே கூப்பிட்டு பேச முடியும். ஏன்னா பெஷ்கியான் அவர்கள் சமீபத்தில் போனதை நம்ம பார்த்தோம். ஸோ அந்த வகையில பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உக்ரைன் அப்படின்றது இந்த ஃபைல்ல ஒரு 100 பக்கத்துல 80 பக்கம் இருந்தாலும் அதே மாதிரி அமெரிக்கா ரஷ்யாவுடைய பார்கெயின்ல இந்த பேச்சுவார்த்தையில ஈரானும் இருக்கிறத நம்ம ரொம்ப தெளிவா பார்க்க முடியும். ஏன்னா ஈரான் இருக்கிறது அப்படின்றது அமெரிக்காவுக்கு இப்ப இருக்கக்கூடிய மிகப்பெரிய அழுத்தம் அப்படின்றது ஈரான் பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரதான். ஸோ இந்த இடத்துல அமெரிக்காவுக்கு ரஷ்யா ஹெல்ப் பண்ணி ஈரானை ஒரு வழிக்கு கொண்டு வந்து இந்த போரை முடிச்சாங்க அப்படின்னா, அமெரிக்காவுடைய டேர்ம்ஸுக்கு ஓரளவுக்கு அதை முடிச்சாங்க அப்படின்னா பதிலுக்கு புத்தின் சும்மா செய்ய மாட்டாரு. உக்ரைனை காவு வாங்கி எனக்கு இந்த பிரச்சனையை முடிச்சு கொடுங்க அப்படின்ற போது அமெரிக்கா உக்ரைனுக்கு நேரடியா போகும். உக்ரைனுக்கு மிகப்பெரிய டேஞ்சர் இது. ஏன்னா ரஷ்யாவுடைய தலையீட்டுல அமெரிக்காவும் ஈரானும் ஒரு உடன்படிக்கைக்கு இந்த போர் நின்றுச்சு அப்படின்னா அதோடைய நேரடி டிவிடெண்டை அதோடைய கைமாற அவர் அங்கதான் கேட்பாரு. அது உக்ரைனுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா போகும். ஸோ இப்போ இந்த ஒரு போர் முடியறது இன்னொரு நாட்டுக்கு எப்படி இழப்பு கொடுக்கும் அப்படின்றத பார்க்குறோம். இது ஒரு கிளியர் கட்டான பவர் பார்கெயினுக்கு உண்டான ஒரு ஸ்பேஸை தான் பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல உண்மையாவே இந்த போர் எங்க நிக்குது? ஏன்னா இதை பத்தி பேசி ரொம்ப மாசம் ஆச்சு, கிட்டத்தட்ட 1.5 மாத காலத்துக்கு மேல ஆச்சு. இந்த இடத்துல பேட்டில் ஃபீல்ட் யுத்த களம் அப்படின்றது அட்ரிஷன். நேத்து எங்ககிட்ட 10 ட்ரோன் இருக்கு, நான் தாக்குதல் நடத்தினேன். பதிலுக்கு அவங்ககிட்ட 5 ட்ரோன் இருக்கு, எங்கிட்ட தாக்குதல் நடத்தினாங்க. 2 நாள் அமைதியா இருக்கு, மீண்டும் நான் தாக்குதல் நடத்துறேன். ஸோ ஒரு டிசிசிவான யுத்த களம் கிடையாது. இவர் தான் ஜெயிச்சா இவன் தான் தோத்தான்னு சொல்லக்கூடிய டிசியோன யுத்த களம் கிடையாது. பட் ரஷ்யா கிட்ட கணிசமான பகுதிகள் இருக்கு அப்படின்றதையும் மறக்க முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்ஐஎஸ் அமைப்பு அப்படின்றது அவங்க என்ன சொல்றாங்கன்னா ரஷ்யா இன்னமும் ஸ்ட்ராங்கா தான் நம்புறாங்க. உக்ரைனை நம்ம ராணுவ ரீதியா வீழ்த்திடலாம், பேச்சுவார்த்தைக்கு அவசியம் கிடையாது, இந்த போரை எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றது ரஷ்யாவுடைய ராணுவம் மற்றும் அவங்களுடைய உளவுத்துறை புத்தின் அவர்கள்ட்ட சொல்றாங்க. பட் புத்தின் அவர்களுக்கு 20 வருஷம் இதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அதிபரா. ஸோ அவருக்குமே தெரியும் எந்த இடத்துல வரைக்கும் யுத்தத்துக்கு நம்பணும், எந்த இடத்துல அவருக்கு தேவைப்பட்டதை பேச்சுவார்த்தை மூலியமா கேட்கணும் அப்படின்றது. அந்த வகையில அமெரிக்கா ஆரம்பிச்ச இந்த ஈரான் யுத்தம் அப்படின்றது இப்ப புத்தின் கையில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ட்ரம்ப் கார்டு. ஏன்னா இந்த இடத்துல இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வரும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்க அவருக்கு உண்டான கெயின்ஸை எடுக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா உக்ரைனுக்கு இப்ப இருக்கக்கூடிய ஒரே ஸ்ட்ராட்டஜிக் லீவர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஷ்யாவுடைய உள்பகுதிகளில் எங்களால் தாக்குதல் நடத்த முடியும், டீப் ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டி எங்களுக்கு இருக்கு அப்படின்றதும். அதே மாதிரி ஏப்ரல் 26 ரஷ்யாவுடைய ஆயில் மேல ஒரே நேரத்தில் அன்னைக்கு சவுதி தாக்கப்பட்டுச்சு, கத்தார் தாக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இங்க உக்ரைனும் போய் ரஷ்யாவுடைய இதை தாக்குனாங்க. ஸோ இந்த இடத்துல
ஈரான் எப்படி யுஏஇ, சவுதி, கத்தார், பஹ்ரைன், ஈராக் போன்ற நாடுகளுக்கு ஒரு கடினமான வழியை கொடுத்தாங்களோ எக்கனாமி வைஸா, அந்த வழியை எங்களால கொடுக்க முடியும் அப்படின்றத ஜெலன்ஸ்கி இப்போ ப்ரூவ் பண்ணியிருக்காரு யுத்த காலத்துல. ஸோ இன்னைக்கு உக்ரைன் கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு அட்வான்டேஜ் அதுதான். ஏன்னா ஒரு ஐரோப்பிய நாடா இன்னைக்கு உக்ரைனை கை கழுவுறாங்க. பெரிய அளவுக்கான நிதி ஒதுக்கீடெல்லாம் அங்கே கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. அமெரிக்காவுமே பார்த்தீங்கன்னா 2025 கிட்டத்தட்ட 0 அப்படின்ற அளவுக்கு தான் ஆயுதங்களுக்கு கொடுத்தாங்க உக்ரைனுக்கு. இப்போ இந்த இடத்துல ரஷ்யாவுக்கு சபார்டினேஷன் தேவை. எனக்கு கீழே தான் உக்ரைன் இருக்கணும் அப்படின்றது கோ எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது. நானும் இருக்கலாம், உக்ரைனும் இருக்கலாம், நேட்டோவில் சேராட்டி பரவாயில்ல, அது வரைக்கும் போதும், நம்ம ஒன்றா இருக்கலாம் அப்படின்றது கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உக்ரைனுக்கு இப்போவும் கிரெடிபிள் கேரண்டி தேவை. நாளைக்கு மீண்டும் 4 வருஷம் கழிச்சு ரஷ்யா மீண்டும் இராணுவ ரீதியாக வலிமை பெற்று, ஏன்னா ஆயில் இருக்கு, கேஸ் இருக்கு, மீண்டும் இவங்களை தாக்குனாங்கன்னா என்ன அப்படின்ற கேள்வி. நேட்டோ மெம்பர்ஷிப்பும் இல்லை, ஐரோப்பாவுடைய சப்போர்ட்டும் பெரிய லெவலில் இல்லை. அமெரிக்கா கிட்டத்தட்ட உக்ரைனுக்கு இப்போ கைகழுவி விட்டாங்க. இந்த நேரத்தில் ரஷ்யாவை நம்பி போக முடியாது. செக்யூரிட்டி கேரண்டி அப்படின்றத அவங்க பார்க்குறாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த அமைதி அப்படின்றது இன்னும் எலூசிவாக தான் இருக்குது, இன்னும் கன்க்ளூசிவாக வரலை. இது வார் அப்படின்றது டாக்டிக்கல் மேப்பு கிடையாது. ரஷ்யா உக்ரைனை எக்ஸாஸ்ட் பண்ண முடியுமா, கடைசி வரைக்கும் இவங்களை இந்த போரை இழுத்து உக்ரைனை எப்போ விட்டா போதும் சாமி அப்படின்ற அளவுக்கு கொண்டு வர முடியுமா, உக்ரைனால எவ்வளோ தூரம் ரஷ்யாவோட எனர்ஜியை குறி வச்சு தாக்கி அவங்களுக்கு அதை பண்ண முடியும், அதே சமயம் ஐரோப்பா கிட்ட ஏதாவது ஹெல்ப் கொடுத்து இந்த போரில் சஸ்டெயின் ஆக முடியுமா அப்படின்றது தான். ஸோ இந்த இடத்துல டைம் எங்கள் ஃபேவரில் தான் இருக்குது அப்படின்னு ரஷ்யா பிலீவ் பண்ணுறாங்க. ஸோ ரஷ்யா அவசரத்தில் அமைதிக்காக இங்கே பேசலை. அவங்களுக்கு அந்த 25% உக்ரைன் டெரிட்டரி அப்படின்றது வேணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்ப்ளீட்டாக ரஷ்யன் மிலிட்ரி கொலாப்ஸ் ஆகுமா, அதுவுமே கிடையாது. இது ஒரு மாதிரி ஃப்ரோசனாக கையில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள், கையில் இருக்கக்கூடிய வீரர்களை வச்சு 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ உண்மையான செட்டில்மெண்ட் இப்போ வருமா அப்படின்றத நம்ம கிளியர் கட்டாக சொல்ல முடியாது. ஸோ பெஸ்ட் கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே 9 இந்த போர் நிறுத்தம், தற்காலிக போர் நிறுத்தம் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே உக்ரைனை வச்சு நடந்து, அதன் பிறகு பேச்சுவார்த்தை மூலியமா இந்த வருட கடைசியில் இந்த போர் முடிவுக்கு வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. இல்லை அப்படின்னா இந்த போர் இன்னும் கண்டினியூ ஆகும் அப்படின்ற போது ஈரான் அமெரிக்க யுத்தத்தோட அவுட்கம் என்ன, சைனா எப்படி தாய்வானை நோக்கி மூவ் பண்றாங்க, இந்த வெஸ்ட் ஏஷியா மற்றும் இந்தோ பசிபிக்ல இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ் எப்படின்றத மூவ் பண்ணி தான் இந்த இடத்துல போகும் அப்படின்றத பார்க்குறோம். ஏன்னா இந்த 26 நான் ஏன் சொல்றேன்னா 2-3 ஒரே இடத்துல முடியும். அதாவது ரஷ்யாவுடைய மேன் பவர் கிரைசிஸ் இன்னும் அதிகமாகி அந்த இடத்துல இப்போ ரெஜிம் த்ரெட்டனிங்காக போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா போகாது. பட் உக்ரைன் டீப் ஸ்ட்ரைக்கை கண்டினியூ பண்ணுறாங்க, ட்ரோன் எக்கோசிஸ்டத்தை இன்னும் அதிகப்படுத்துகிறாங்க. ஐரோப்பா உக்ரைனுக்கு கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுது, அட்லீஸ்ட் ஓரளவுக்காக சப்போர்ட் பண்ணுது. இந்த சமயத்தில் ரஷ்யா கிட்ட ராணுவ வீரர்களோட எண்ணிக்கை இன்னும் கம்மியாகுது அப்படின்ற போது ரஷ்யா ஒரு மாதிரி ஒரு காம்ப்ரமைஸோட பட் டெரிட்டரியோட தான் அவங்க ஒத்துக்குவாங்க. இது வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னொரு சைடு எடுத்தீங்க அப்படின்னா இந்த ஈரான் மற்றும் அமெரிக்க யுத்தம் தொடர்ந்தது இன்னும் 2-3 காலங்களுக்கு அப்படின்ற போது அமெரிக்கா உக்ரைனை கம்ப்ளீட்டாக கைகழுவிடுவாங்க. ஐரோப்பா தனிமைப்படுத்தப்படும். ஐரோப்பாவுடைய செக்யூரிட்டியை அவங்க தான் பார்த்துக்கணும் அப்படின்னு வரும்பொழுது உக்ரைனுக்கு அவங்க கையில் இருக்கக்கூடிய ஆயுதங்களை கொடுப்பாங்களா அப்படின்றதும், நாளைக்கு போலாந்து, பெல்ஜியம் போன்ற ரஷ்யாவை ஒட்டிருக்கக்கூடிய நாடுகள் மேலே இவங்க இன்ட்ரூஷன்ஸை போன முறை பண்ண மாதிரி ரஷ்ய விமானங்கள் உள்ளெல்லாம் வந்தாங்க அப்படின்னா அது உக்ரைன் நிர்கதியாக நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கும் அதன் பிறகு இந்த போர் முடிவுகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2026 எண்டு வரைக்கும் இது போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மே 9 நம்ம ஒத்து பார்க்க வேண்டிய நாள். அன்னைக்கு ஒரு அமைதி ஒப்பந்தம் ஏற்படுதான்றதை பார்த்துட்டு இன்னொரு டீட்டெயில் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெயன்.